சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. Co-presented by KFG. எப்படிப்பா யோசிக்க முடியும்? எங்க போய் நான் அனாதையா இருக்கேன். நீ கொஞ்ச நாள் யோசனை பண்ணி நீ பாத்தியா? அன்னைக்கு பச்சை சிசுவை வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். உங்க பேருமா? ஆரிஃபா பேகம், திருச்சியில இருந்து வரேன். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. நாங்கள் நல்லபடியாக தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு பேபி பிறந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்லாமல் போய் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷன், அப்பண்டிசன் ஆப்ரேஷன் பண்ணேன். ரெண்டாவது 2 மாதத்துலேயே திடீர்னு காதும் கேட்காம போயிடுச்சு. அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் வீட்டிலே தான் இருந்தாங்க. நான் 1 வயசு பாப்பாவிலேருந்து தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்ன வேலைக்கு போகிறீங்க? நான் ஐஸ்கிரீம் கடையில் மாஸ்டராக இருந்தேன் மேடம். சரின்னு சொல்லி திருப்பி காது ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் வீட்டில் இருந்துட்டு திருப்பி மரக்கடைக்கே வேலைக்கு போனாங்க. போயிட்டு இருக்கையிலேயே மிஷினில் பிளேடு கட்டாகி கையை அப்படியே துண்டாக்கிடுச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்புறம் உடனே அவங்க செலவு பார்த்தாங்க, நாங்கள் கொஞ்சம் செலவு பார்த்தோம். ஒரு 1.5 வருஷம் கிட்ட வீட்டிலே தான் வச்சுருந்தேன். வேலைக்கெலாம் அனுப்பலை, நான் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சரி, வேறு ஹெவியான மரக்கடையிலையும் வேலை வைக்க முடியாது, வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து கொடுத்தேன் மேடம். ஆட்டோ எடுத்து கொடுத்து ஆட்டோ ஒரு 1.25 வருஷமாக டீவுக்கு தான் எடுத்து கொடுத்தேன். 1.25 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். இவர் நல்ல கேரக்டர் மேடம், யார்கிட்டையும் அனாவசியமாலாம் பேச மாட்டார். அதை பார்த்துட்டு தெருவில் நிறைய பேர் சவாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் சவாரிலாம் ஓரளவு நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நீ வேலைக்கு போகாத, வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொன்னார். எனக்கு செகண்ட் குழந்த பெற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு மேடம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கே ரொம்ப படுக்கையாக தான் இருப்பேன். வாமிட், எனக்கு குழந்தை பிறக்கிற வரை சாப்பாடே இருக்காது, வாமிட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சரி, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் பார்த்துக்கிறேன், ஓரளவு தான் நம்ம நல்லபடியாக இருக்கோம்ல. ஓரளவு கடன்லாம் ஒழிச்சிட்டு ஆட்டோ மட்டும் மாதம் ஆனால் 5000 டீவு கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் நின்றுட்டேன் மேடம். குழந்தை தரித்து 2 மாதம் வரையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் எனக்கு தான் படுக்கையாக இருக்கேன். என்ன நடந்ததுன்னே தெரில. இவங்க அடிக்கடி ஆட்டோவில், எங்கள் வீட்டுக்காரோட இப்போ பழகுனவங்க அடிக்கடி ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் கொஞ்சம் சாஃப்டான டைப்புமாக ஃபோன் பண்ணி பேசியே அப்படி ரெகுலராக பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃப்ரெண்டாக நான் பேசுகிறேன் அப்படின்னு. எனக்கு அது தெரியாது. யார்கிட்டையோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஆட்டோ சவாரி நிறையா பேர் ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்காரர் தான் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அக்காங்கள்கிட்ட கூட பேச மாட்டாருங்க மேடம். என்கிட்ட கூட அவ்வளோ ரொம்பலாம் பேச மாட்டார். அவருக்கு தேவைன்னா பேசுவார், நம்ம ஏதாவது பதில் சொன்னோம்னா கேட்பார், சரிம்மா அப்படின்ட்டு போயிடுவார். அப்படி இருக்கனால நான் நம்பலை. போன வருஷம் நோன்பு மாதம் மேடம், 2ஆம் நோன்பு அன்னைக்கு பாத்ரூம்னா இப்படி படி ஏறி தான் போகணும். அங்கேருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். இவ்வளோ டிஃப்ரெண்டில் விழுந்துட்டேன். இப்படி விழுந்துட்டு நினச்சி வயிற்றில் கை வச்சுட்டேன். வயிற்றில் கை வைக்க குழந்தைக்கு எதாகலாம் மண்டை பொத்து பீச்சுக்கிட்டு அடிக்குது ரத்தம். எல்லாம் நோன்பு திறக்கிற நேரம். எல்லாம் கூப்பிட்றாங்க மேடம், என்னை ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு. ஒரே வார்த்தையில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வந்தோன்னே தான் போவேன், அவர் இல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரம் சென்று ஃபோன் அடித்து இந்த மாதிரி சொன்னோம்னா நான் சவாரி போயிட்டுருக்கேன்னு இறக்கி விட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோடனே என்னை கொண்டு போய் டாக்டர்கிட்ட செக்கப் போடவும் நான் ரெகுலராக காமிச்சிட்ருக்கேன். எனக்கு என்னோடய உடம்பு கண்டிஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். டாக்டர் அப்படியே அப்போ ஆஸ்பத்திரியில் இல்லை, நர்ஸுங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு உடனே ட்ரீட் பண்ணிவிடுங்க சொன்னேன். குழந்த மூமெண்ட்டே எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு என் தலையை பார்க்காதீங்க, ப்ளட்டு போகிறதே, என் குழந்த மூமெண்ட் பாருங்கள். நான் மூமெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையல் போட கூட்டிகிட்டு போனாங்க. தையல் போட கொண்டு போய் விட்டுட்டு வெளியில் போயிட்டார் மேடம். வெளியில் போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் சென்று ஆளே இல்லை. இப்போ தையல் போடவும் சரின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். குழந்தை நல்லா இருக்குது? குழந்தை நல்லா இருக்கு மேடம். சரின்னு சொல்லி ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டு திடீர்னு நைட்டு படுத்துருந்துட்டு முழிச்சு பார்ப்பேன், பக்கத்தில் ஆள் இருக்க மாட்டார். படுத்துருந்து முழிச்சு பார்ப்பேன், நைட்லேயும் விடிய பேசிகிட்டே தான் இருப்பாங்களாம் ஃபோனில். நைட்லேயும் இங்கே கேட்டதே கிடையாதா? எங்கள் வீட்டுக்கார் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை மேடம். எனக்கு என்னை போடின்னு கூட சொன்னதே இல்லை மேடம் இத்தனை வருஷத்துக்கு. அப்படி பார்த்துக்குவார் மேடம். அவங்க அம்மா, அவங்க அண்ணன், தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட வந்தார் மேடம். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. அதனால நான் நம்பவே மேலே ரூம் மேலே ஒரு நாள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இப்போ
இப்போ பேய் பிடிச்சதுக்கு தள்ளி விட்டு இல்லை அவங்க அண்ணே பேசுகிறாரு அப்படின்னு சொன்ன. அப்போவுமே நம்ம புருஷன் நம்மளை விட்டு போக மாட்டார். நானாக உயிர் மேடம் அவருக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நான் சொல்லவே இல்லை மேடம். எங்கள் அக்காங்கலாம் அவங்கவுங்க குடும்பத்தில் பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எதுக்கு நம்ம விஷயத்த போய் சொல்லணும், நம்ம வீட்டுக்காரர் நம்ம பக்கம்தான் இருப்பார் அப்படின்னு இருந்தேன். 6 மாதம் அங்கிட்டு ஒரு 20 நாள்லேயே மேடம் எனக்கு திடீர்னு நடு ஜாமத்தில் இடுப்பு வலி மாதிரி வந்துருச்சு. 6 மாதத்தில் ஒரே லூஸ் மோஷனாக போக ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு உடனே ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியலைங்க, லூஸ் மோஷனாக போகுது, தனியாங்க. உடனே வந்துட்டார், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனார். உடனே டாக்டரை வர வச்சு பார்த்தா லூஸ் மோஷன் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க மேடம். லூஸ் மோஷனே நிற்கவே இல்லை. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை வந்து பிறக்கிற ஸ்டேஜில் இருக்குது, குழந்தை வந்து இறந்துரும், குழந்தைக்கு ஏதாவதுன்னா நாங்கள் பொறுப்பில்லாமா, குழந்தை பேபி ரொம்ப கீழே வந்துருச்சு, உனக்கு பெயின் வேறு அதிகமாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ செஞ்சாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உனக்கு நிற்கவே இல்லை, லூஸ் மோஷன் நிற்கவே இல்லை அப்படின்னு. நம்ம குழந்தை வயிற்றுலேயே இறந்து மவுத்தா பேருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அழுகுறேன். ஒரே வார்த்தை, விடு நீ இருக்கீல, குழந்தைன்னா அவ்வளோ உயிர் மேடம் அவருக்கு, பொம்பளை பிள்ளைன்னா அது ரொம்ப பிடிக்கும், விடு அதான் நீ இருக்கீல அப்படின்னு சொல்லிட்டாரு. சத்தம் போட்டேன், உங்கள் குழந்தை தானே என் வயிற்றுல இருக்குன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு இடையிலே மேடம் இவ என்னன்னா, அங்கே எங்கள் வீட்டுக்கு ஒரு 4-5 வீட்டுக்கு தள்ளி தான் மேடம் இருக்காங்க. அவங்க இவரோட அன்னை வழியில் ரிலேட்டிவ் அந்த பொண்ணு. இப்போ என்னம்மா சுச்சுவேஷன்? இப்போ என்ன சுச்சுவேஷனாங்க மேடம், பொண்ணுக்கு புள்ள பிறந்துருச்சுங்க மேடம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி புள்ள எடுத்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்க்கவே இல்லை மாப்பிள்ளை, மருமையை வந்து பார்க்கவே கிடையாது. நான் என்ன செஞ்சேன், 5ஆம் நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். தையல் கூட பொண்ணுக்கு பொறிக்கலை. சரி நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு வந்த விட இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ணி, குழந்தை பொம்பளை பிள்ளை மேடம், 10 வருஷம் சென்று இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தவருக்கு என்ன செஞ்சோம், வீட்டுக்கு வந்துட்டோம். இவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி பொண்டாட்டியை வந்து எட்டியே வரவே கிடையாது. ஜமாத்தில் போய் சொல்லியா? ஜமாத்தில் இல்லை, ஜமாத்து மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு, அதுக்கப்புறம் ஓடி போனதுக்கப்புறம் ஓடி போயிட்டாரு. மறுபடியும் அவங்க பக்கத்தில் ஒரு எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு தலைவருங்க மாதிரி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி இவரை கொண்டு போய் எல்லாத்தையும் அவங்க வீட்டு ஆளுக வந்தாங்க, எங்கள் வீட்டு ஆளுக எல்லாம் வச்சு பேசணும், பேசி எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நீ நம்மளை எதுவும் அந்த பொண்ணை பார்த்து பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு, அந்த பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பேசி ஈசி வச்சு இது பண்ணாங்க. மறுபடியும் எல்லாம் பேசி ஈசி வைக்கல, வந்து எல்லாம் சமாதானம் பண்ணி பேசியிருக்கையில மறுபடியும் ஃபோன் பண்ணி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் இங்கே வந்திருக்கீங்கம்மா? இப்போ எங்கள் மருமையனை வந்து மீட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம், அந்த பிள்ளையோட விட்டு மீட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகணும். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க? ஆமாங்க மேடம், 2 பேரும் ஒன்றா தான். இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வெயிட் பண்ணுங்கம்மா, வெயிட் பண்ணுங்கம்மா. என்ன பிரச்சனை? நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? அரீஃபா தானே? ஆமாம். நல்லா இருந்ததுல்ல உங்க வாழ்க்கை? நல்லா தான் இருந்தது. இடையில கொஞ்ச நாள் ஒரு மாதிரியா பேசினாங்க. என்ன பேசினாங்க? கெட்ட வார்த்தையில். ஏன்? அது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க. அந்த மாசமா இருக்கும்போது நானும் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணதில் இருந்து அந்த இதை குத்தி காமிச்சிருந்தாங்க. உனக்கு யார் இருக்கா, நீ அனாதை பையன், இப்படியே மாற்றி சொல்லிகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் மனசில் உக்காந்துக்குச்சு. கொஞ்ச நாள் வந்து இப்படியே ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துட்டா, நீ அனாதை பையன் தானே, யார் உன்னைய கேட்பா, இப்படியே மாற்றி ஒவ்வொரு தடவை சின்ன சண்டைங்க வரையெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தது. மனசில் உக்காந்துக்குச்சு. இடையில இந்த பொண்ணு பேசவும், சூர்யாங்கிற பொண்ணு பேசவும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் அன்வர், அரீஃபா என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் அவ்வளோ பாசமாக இருப்பீங்களா அவங்கள்ட்ட? அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இடையில இந்த கொஞ்ச நாள் தான், அதாவது ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம், இவங்களோட பழக்கமானதுக்கப்புறம். ஆமாம். அவங்க கல்யாணம் ஆகி ஒரு புருஷனோட தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? முத அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசினது. 2-3 தடவை நான் அட்வைஸும் சொல்லிக்கிட்டேன். நீங்கள் மனைவியோட வாழும்போது எதுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறீங்க?
நான் பண்ணது தப்பு தான், ம் தப்பான முடிவை எடுத்துட்டேன். ம் இவங்க இப்படி பேசினது அது கொஞ்சம் மனசில் உட்காந்தவும் கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் பாசமாக பேசவும் அது கொஞ்சம் இதாக தோணிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப குழம்பி போயிருக்கீங்களா? இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா. என்ன உங்கள் மனநிலை என்னது? என்ன வேணும் உங்களுக்கு? அந்த பொண்ணு வேறு மாசமாக இருக்குது. எந்த பொண்ணு? சரியா? அப்போ அவங்க புருஷன் அவங்க புருஷன் இப்போ டச் இல்லை, விட்டுட்டு போயிட்டாரு. நான் கூப்பிட்டு போயிட்டனால பேசுகிறது இல்லை. அதுதான் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வாக. உங்கள் மனைவியும் குழந்தைங்களும் வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அந்த பொண்ணையும் விட முடியல. இருந்தாலும் அந்த பொண்ணோட இருக்க முடியாது. எந்த பொண்ணோட? சரியா? இருக்க முடியாது. ஏன்? பயங்கர டார்ச்சர். அப்படியா? என்ன பண்ணுறா? அதாவது சும்மா ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் விடிய விடிய தூங்குறது, நொய் பேசிக்கிட்டே இருக்காது, மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு. உங்களுக்கு வெறுத்து போச்சு? வெறுத்து ஒரு நேரத்தில் அடிக்கிறது வேற, பொழிச்சுன்னு. தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் விட்டுட்டு போகவும் முடியல. தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது குற்ற உணர்வு. எதனால சுரையாட்ட அட்டாச் ஆனீங்க? கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்ததில் வேணும் உன் கூடயே தான் இருப்பேன். இல்லை, அது எப்படி? அது ஒரு குடும்பமாக வாழும்போது, அவங்கள ஒரு குடும்பமாக வாழும்போது அது தப்புன்னு தெரியாது அவங்களுக்கு? அன்னைக்கு சுச்சுவேஷனில் எனக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக தெரிஞ்சிச்சு பேசுகிறப்போ. பேர் என்னம்மா? என்னம்மா பிரச்சனை? புருஷனோட தானே வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எப்படி இவரோட பழக்கம் ஆச்சு? ஆட்டோவில் போகும்போது பழகிட்டு. எப்படி ஆட்டோவில் போனேன்? என் தங்கச்சி டெலிவரி ம் இப்போ பழகிட்டு. உனக்கு புருஷன் இருக்கார்ல, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தியா அப்போ? பாப்பா பிறந்தது 2 பேரும் தனியாக தான் இருந்தோம். ஏம்மா? அது என்ன, ம் தனியாக தான் இருந்தோம். தனியானா ஒரே வீட்டுக்குள்ளே தான் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தோம். ஏன் அப்படி தான் இருந்தோம். ஏன்? அவங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, அது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பத்துலேருந்து. அப்போ நீ கஷ்டப்பட்டிருப்பால, அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பால அவர் உனக்கு துரோகம் பண்ணும்போது. அப்புறம் ஏன் நீ இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண? இது தப்புன்னு தெரியலையம்மா உனக்கு? வெளியே போயிட்டீங்க, வந்துட்டீங்க, மறுபடியும் வெளியே போனீங்க, எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. ஆனால் இப்போ அவர் வந்து உங்களோட வாழ விரும்பலை, சந்தோஷமாக இல்லை சொல்கிறாரு. என்னால் அவங்களோட வாழ முடியாது சொல்கிறாரு. என்ன சொல்கிறேம்மா? நல்லா தான் இருந்தாங்க. இப்போ கேட்டு பாரு அவர் என்ன சொன்னார்னு. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. இந்த பழைய பேச்செல்லாம் பேசாத அப்படின்டா. பேச ஆரம்பிச்சிட்டா விடிய விடிய பேசுகிற, கையை நீட்டி அடிக்கிற. நீங்களும் தானே? அதுவும் எத்தனையோ வாட்டி வந்துட்டு சொன்னேன்ல. இல்லை, அதுக்கப்புறமா நல்லா வீடெல்லாம் பார்த்து தானே இப்போ திருச்சியில் இருக்கேன்னு சொன்னேன். இங்கே வந்தவொடனே அதுதான் என்ன சொல்கிறேன், எனக்கு திருச்சிக்கு வர பிடிக்கல, அங்கே இருக்கையிலே மெண்டல் மாதிரி தானே. எனக்கு பயம் வந்துருச்சு மேடம். ஏம்மா? இவங்க விட்டுட்டு 2வது வாட்டியை விட்டுட்டு போனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பயம். அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பயே யாரும் என்னை சேர்த்துக்கல. நான் ஜிஹெச்சில் தான் பாப்பா வச்சுட்டு இருந்தேன். 15 நாள் அங்கேயே இருந்துட்டு அப்புறமேட்டு இவங்களோட திரும்பி வந்துட்டேன். அப்புறம் நல்லா தான் வந்துட்டு போன வாரம் 2 வாட்டி விட்டுட்டு வந்துட்டாரா? ஃபஸ்ட் வாட்டி அவங்க ஒய்ஃப்க்குலாம் தெரிஞ்சு வீட்டில் சத்தம் போட்டாங்க. அப்புறம் இவங்க என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் பேசினா அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ 2nd டைம் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த செகண்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தது தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலில் யாரும் சேர்த்துக்கல என்னைய, அதனால இவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பாப்பாக்கு என்னாச்சு? அவளுக்கு ஃபீவராக இருந்தது, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இப்படி சரி, கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நாள் ஒன்றா இருக்கீங்க? 6 மாதமாக இருந்தேன். நான் தான் சொன்னேன், அங்கே கம்மியாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியலை, ரொம்ப தூரமாக இருக்குன்னு நான் தான் சொல்லி திருச்சிக்கு போகலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு, திருச்சிக்கு போனால் இவங்க மாறிடுவாங்களோ என்னன்ட்டு.
அதுக்கப்புறம் வீடெல்லாம் பார்த்துட்டேம்மான்னு சொன்னாங்க. சரி நானும் சொல்லிட்டேன், எதுவுமே சொல்லலை. சரி, எவ்வளோ வருஷம் ஆச்சோ நீங்கள் அரிஃபா கல்யாணம் பண்ணி? 11 வருஷம். 11 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டியே விட்டுட்டு வந்தார். உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, அவங்க தான் சொன்னாங்க நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அரிஃபா 11 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, அவளை விட்டுட்டு வந்தார்ல, எப்படி வந்தார்? இல்லை நான் போக மாட்டேன் தான் சொல்லி. கேட்டுப்பார் அவர்கிட்ட. இப்போ என்ன மாற்றி பேசுகிறாங்க தெரியும். கேளு. ஏன் இப்படி நீ மாசமா இருக்கியா? எத்தனை மாதம்? 5 உனக்கு என்ன வயசு? 25 25 தெரியாதாம்மா தப்பு பண்ணுறோன்னு? ம், தெரியும். அவர் ஆசைப்பட்டுட்டேன். அட்லீஸ்ட் அவங்க ஃப்ராங்காக சொல்கிறாங்க ஆசைப்பட்டுட்டேன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவள் ஆசையாக பேசினா அதனால நான் மயங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு விட்டுட்டு போனால் என்ன பண்ணுவேன்? உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா இருக்கு, தங்கச்சி. அப்பா என்ன பண்ணுவாங்க? அப்பா போயிட்டார் சின்ன வயசுல. சென்னை அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா வீட்டு வேலை செய்கிறேன். வீட்டு வேலை செஞ்சு தான் உங்களை காப்பாற்றினாங்க. அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன்? எங்களுக்கு ம், உனக்கு அந்த மாதிரி கவலையெல்லாம் இல்லை, ஒழுக்கம் இல்லை? நீ ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க? பயமாக இருக்கு. என்ன பயம்? விட்டுட்டு போனால் யாருமே. அவர் என்ன சொல்கிறாரு கேளு, நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. அவங்க கூட இருக்க முடியாது. ஏன் அன்னைக்கெல்லாம் நல்லா தானே பேசுனீங்க, சனிக்கிழமை, அதுக்குள்ளே என்ன ஆச்சு 2 நாள்? நல்லா பேசலைன்னா நீ ஏதாவது கத்தி எடுத்துட்டு கழுத்தை கிழிச்சிக்கிறேங்கிற, கையை வெட்டிக்கிறேங்கிற. அது ஸ்டார்டிங்கில் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் இது ஒழுங்காக தானே இருந்தீங்க. இப்படி பண்ணுறப்ப நான் எப்படி சொல்ல இல்லை, முடியும்? அதுக்கப்புறம் ஒழுங்காக தானே இருந்தீங்க. இப்போ என்னமோ பழசெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க. எனக்கு தான் தெரியும்ல, நான் அப்பயும் உங்ககிட்ட என்ன ஜிஹெச்சில் சொன்னேன். உனக்கு கோவம் வந்துட்டா என்ன பேசுகிறோங்கிறது உனக்கே தெரிலங்கிற. நீங்களும் தானே கோவத்தில் பேசுனீங்க, அதெல்லாம் நான் ஏதாவது சொன்னேன்னா? நீங்களும் தானே 1000 விஷயம் கோவத்தில் பேசுனீங்க. நீங்கள் 2வது வாட்டியும் இது 3வது வாட்டி தானே. நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறனால தானே வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் யாருமே சேர்த்துக்க முடியல, அதனால தான் ஜிஹெச்சில் போய் இருந்தேன்னு தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தானே எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் எப்படி இருக்கேன். இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணும்போது யோசிக்க வேண்டாம், நாளைக்கு நமக்கு இதே நிலைமை தான். யோசிக்கல. வருவாங்க திரும்பி அப்படின்னு நம்பிக்கையில் தான் அப்படியே இருந்தேன். உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொஞ்சம் திட்டினீங்களா இடையில, அதனால இவங்க பாசமாக பேசினதுனால அங்கே சாஞ்சிட்டாராம். இப்போ அந்த பொண்ணு வேண்டாமா? ஏங்க மேடம், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்ல மேடம், 2 குழந்தையும் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு. மாதமாக அவங்களும் ஒரு பொண்ணு தானே மேடம், தெரியாதா? உனக்கு ஒன்றுமே தெரியாது? உன் புருஷன் எப்படி வச்சுருந்தான் உன்னைய? இவருக்கு புத்தி இல்லையா? அதான் மேடம், எப்படி இருந்தோம் நம்ம, எவ்வளோ நல்ல பேர் இவருக்கு தெரியுங்களா மேடம்? தெருவுக்குள்ளே இவர் போய் 10 பேத்துக்கு பஞ்சாயத்து சொல்கிறாரு. உனக்கு அறிவு வேணா? ஒரு குடும்பம் இருக்கவருக்கு சும்மா ஃபோன் அடிச்சு இப்படி தான் பேசுறியா? ஒரு லேடிஸே சும்மா பேசல, ஜென்ஸ் எப்படி மேடம் இருப்பாங்க? அந்த லேடிஸே ஜென்ஸே எல்லாம் வேண்டாம், அந்த ஜென்ஸுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, ஒழுக்க. உங்களுக்கு நமக்குன்னு 2 பிள்ளைங்க இருக்குல்ல, 1000 தான் நான் பேசினாலும் ஏன் தப்பு செய்யவும் தானே பேசினேன் உங்கள்கிட்ட. இவ்வளோ நாள் வரையும் என்னை நீங்கள் போடின்னு சொல்லியிருப்பாங்க, உங்களை நான் பேசியிருப்பேனா? எப்படி 2 பேர் இருந்தோம்? என்கிட்ட பொறுமையாக நீங்கள் பேசியிருக்கலாம்ல. இன்னைக்கு யாரோட மரியாதை? நம்ம பிள்ளை தெருவில் வந்துருச்சுங்க. என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்காங்க மேடம் தெருவில். இருக்கா இப்போ 5 மாதம்? அதுக்கு நான் மாசமா இருந்ததோட தானே மேடம் என்னைய விட்டு என் புருஷனை பிரித்து கூட்டிகிட்டு போனா. இப்போ உனக்கு தெரியுதா எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்துச்சு. இன்னைக்கு இவர் விட்டுட்டு போன மாதிரி நான் விட்டுட்டு எப்பயே வேணா போயிருக்கலாம் மேடம். எத்தனை அவருக்கே தெரியும் மேடம், என் 1 வயசு பிள்ளைய தூக்கிட்டு வேலைக்கு போனேன்னா. அப்படியாப்பா? இடுப்பில் வச்சுக்கிட்டு. இப்போ இப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி மனைவி ஏன் விட்டுட்டு போனீங்க? ஆனாலுமே நான் அவ கிளியரா சொல்றேன், எனக்கு அவரை பிடிச்சது சொல்றான். உனக்கு பிடிக்கும் உன் புருஷன், அதை அவங்கள்ட்ட பேசி வேஸ்ட்டு மேடம், பேசி பிரயோஜனமே இல்லை. பிடிக்கும் வெக்கமா இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுட்டு இன்னொருத்தவங்க புருஷனை பிடிக்குன்னு சொல்ல? உன் லைஃபை விடுடி, உன் புள்ள லைஃபை நினைச்சு. அவளுக்கு தெரியல அவன் என்ன. யாருக்கு மேடம் தெரியல? இவங்களுக்கா? ஒண்ணுமே தெரியாம தான் இன்னொருத்தவங்க புருஷனை கூட்டிட்டு போவாங்களா மேடம்?
ஏன் மேடம் அவங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருப்பாப்புல. லவ் மேரேஜ் மேடம். லவ் அப்படியா? மேரேஜ் சொன்னா காரி துப்பிடுவாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? லவ் பண்ணி இல்லை அவங்க பிடிச்சது சொன்னாங்க, வீட்டில் வந்து பேசினாங்க. வீட்டில் வந்து அவ்வளோ அங்கே இருங்க மேடம், அப்படியே அவ்வளோ அழகா அவர் கால் தூசி கூட வர மாட்டார் இவர். அப்படி இருக்கார் அவர். அவ்வளோ ஒரு அழகா இருப்பார் மேடம். அப்படி பார்த்துக்கிட்டா என்னன்னா மேடம் அந்த பையன் ஒரு பயந்த சுபாவம். இவங்க எல்லாத்தையும் மிரட்டிடுவாங்க. அவரே போட்டு அடிச்சு இவங்க விஷயம் தெரியவுமே அந்த பையன்கிட்ட போய் நான் அழுகுறேன், ஏனே இப்படி உனக்கு தெரிஞ்சுமே நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டுனா 2 பேரும் கீழே பிடிக்கலான் இருந்தேம்மா, என்னையே போட்டு இப்படி அடிச்சு மூஞ்சிலாம் வீங்க வச்சுட்டாலாம் மேடம். அப்படியெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், நீங்கள் வேணாலும் விசாரிச்சு. இப்போ நீங்கள் அவர் அப்ரோச் பண்ணீங்களா, அவர் உங்களை அப்ரோச் பண்ணாங்களா? நான் தான் பேசு. இவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு பிடிச்சது நான் பேசினேன், நான் தான் அப்ரோச் பண்ணேன்னு சொல்கிறேன். நீங்கள் தான் இதுக்கு எல்லாமே காரணம். 2 பொம்பளை பிள்ளைங்களை அப்படி உட்கார வச்சுட்டீங்க. இதில் ஆல்ரெடி 3 குழந்தை. அவங்களுக்கு 1, இவங்களுக்கு 2, வயத்தில் 1. எத்தனை மாதம் ஆச்சு? 5 மாதம். என்ன பண்ண போற? நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கட்டுமாம்மா? அவர் அந்த பொண்ணோட வாழறதுக்கு விருப்பப்படல, ஆனால் அந்த குழந்தைக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு விடுவியா? மேடம் எனக்கு வருமானம் தான் நானே பார்ப்பேன் மேடம். நானே இப்போ என் குழந்தை இன்னும் 2-3 மாதம் வரத்துல வேலைக்கு தான் போகணும் மேடம். அப்புறம் கடன்லாம் இருக்குல்ல மேடம், ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் தானே வேலைக்கு போகிறேன். வேலைக்கு அனுப்புறதெல்லாம் நான் வேலைக்கு அனுப்புறதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஒரு முறை இல்லாம ஒரு குழந்தை உருவாகிறது தான் தப்பு. இப்போ அந்த குழந்தைக்கு என்னங்க பதில்? அது உங்க குழந்தை தானே. குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன். கற்றுக்குறேன். இந்த பொண்ணு எங்க விடலாம்? இப்போ புருஷனை பிரிஞ்சு வந்துட்டா, உங்களை நம்பி வீட்டில் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன பண்ணலாம்? குழந்தை பிறக்கிற வரையும் நான் பார்க்குறேன். எப்படி பார்ப்பீங்க? இதாக ஹோமில் தான் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க இதை பார்த்துக்கணும். ஓகே. ஹலோ ஹலோ மிஸ்டர் முகமது ஹுசைன். ஆமாங்க மேடம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சொல்லுங்க மேடம். நான் வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ஜி தமிழ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். உங்கள் ஒய்ஃப் சுரையா வந்திருக்காங்க இங்கே. ஓகே மேடம். அந்த பையன் கூட போனா இல்லையா, ஆமாங்க மேடம். அவர் வந்து அவங்க ஒய்ஃபோடையும் குழந்தைங்களோடையும் போய் சேர்ந்துட்டாரு. சரி மேடம். சுரையாவோட நான் வாழ மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி. இந்த பொண்ணு 5 மாதம் கர்ப்பமாக இருக்கா. யார் மேடம்? சுரையா. கடவுளை சொல்லுங்க. இப்போ இந்த பொண்ணோட நிலைமை என்னது? யார் எங்கே அனுப்புறது? யார் இருக்கா இவளுக்கு? ஒன்றுமே தெரியல. உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? எனக்கு எங்க அனுப்பலாங்க ஐடியாலாம் கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் டைவர்ஸ் பண்ற ஐடியால தான் இருக்கேன் நான். அந்த பொண்ணை ஏற்றுக்கிறது மனநிலையில் நீங்கள் இல்லை? சத்தியம் 1% கூட கிடையாது மேடம். அப்போ உங்கள் குழந்தை என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய குழந்தை தான் அது. அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். நான் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி நீங்கள் லவ் மேரேஜ் தானே? கண்டிப்பா மேடம். எதனால இப்படி ஒரு விபத்து நடந்தது உங்கள் வாழ்க்கையில்? தெரியல மேடம், சந்தேகம். என்னை சரியா புரிஞ்சுக்கல. நீங்கள் உங்கள் ஜமாத்தில் போய் பேசுனீங்களா? கண்டிப்பா பேசிட்டேன் மேடம். ஜமாத்துல எல்லாமே ஜமாத்து பேசுறேன். எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். இப்போ என்ன முடிவு சொன்னாங்க அங்க? அவங்க உபயோகத்தை சொல்லிட்டாங்க. வந்தாங்கன்னா நீ தலாக் பண்ணிக்க பண்ணிட்டாங்க உபயோகத்தில். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சரி, நீங்க மேடம் ஒரு நாளைக்கு நான் 500 சம்பாதிக்கேன் மேடம். சரிங்களா? இது போக நைட்டு 8 மணிக்கு மேல ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டும் பர்சனலா போய் ஆர்டர் எடுத்துட்டு வந்து நைட் அண்ட் டே உட்காந்து வேலை செஞ்சு இவங்களுக்கு எல்லாமே சம்பாதிச்சு இவங்களை சொந்த வச்சு வாழ வச்சேன். இவங்களை வேலைக்கு கூட போக விடாம நான் சம்பாதிச்சுதான் நீ வீட்டுல உட்காந்து செய்ய. எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கொடுத்தா மட்டும் போதும். என் குழந்தைய பார்த்துட்டு போதும் மட்டும் நான் வச்சிருந்தேன். ஏன் நாங்க இருந்த ஏரியாவுக்கே தெரியும் நான் இவங்களை வச்சு எப்படி நடத்தணும், எப்படி குடும்பம் நடத்தணும்ட்டு. சொல்லுங்க. இந்த நிலைமையில இருக்க போய் என்னைய விட்டுட்டு இன்னொருத்தவங்க தான் போகணும், அவங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாங்க. போயிட்டாங்க. திருப்பியும் வந்தாங்க. காலில் விழுந்து அழுதாங்க. சேக ஆயிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. சரி ஏத்துக்கங்க. திருப்பியும் போயிட்டாங்க. நான் என்ன மேடம் பண்றது? இன்னைக்கு அவன் வேண்டாம் இவன் வேணாம் அவங்க கூட தான் போவேன்னா அவன் போய் நிற்கா. இப்ப இவன் நடுத்தல நிக்கான்னு என்னையும் கேட்குறீங்க. இப்ப நான் அன்னைக்கு நடுத்தல நின்னா அன்னைக்கு யாரு வந்து என்னை கேட்டா? இப்போ பேசாம நாங்க ஒரு விஷயத்த பண்ணோம்னா நாளைக்கு நீங்க கேட்கலாம்ல. என் மனைவி தான் அவங்க வந்து உட்கார்றா, நீங்க எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல மேம், நான் அவளை ஏத்துக்கிறது மனநிலையில தான் நான் இருந்தேன், நீங்க சொல்லலாம்ல. மனைவியை விடுங்க, என் குழந்தை வந்தது எல்லாம் 4 வயசு குழந்தை.
எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீங்க சொன்னீங்கன்னா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? அதுக்கு தான்ப்பா உங்களை சரி, சொல்லுங்க கூப்பிட்டது. சரிங்க மேடம். அதனால தான் ஜமாத்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்டோம். அதுக்கு மரியாதை கொடுக்கறதுனால தான் கேட்டோம். நாங்க முடிவு பண்ணறதுக்கு சரி, நாங்க யாரும் கிடையாது. சஜஷன்ஸ் சரி, தான் ஓகே, கொடுக்க முடியும். சரிங்க மேடம். சரிங்க, நன்றி. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். நீங்க என்ன பண்ண போறீங்க? பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா பிரசவம் வரைக்கும்? நீங்க எடுத்துக்க கூடாது, அவங்க தான் பார்த்துக்கணும். உங்களை நம்பிக்கை இல்லை. நான் பார்த்துக்கிறேன் மேடம். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பொண்ணா எந்த பிள்ளையா இருந்தாலும் இருந்தாலும் அப்புறம் நான் என்ன மேடம் பண்ணும்? இவர் செஞ்ச தப்புக்கு பார்த்து தான் என் பிள்ளைங்களை எப்படி கஷ்டப்பட்டு கொடுத்துருவியா வளர்க்கணும் அப்படி பார்த்து தான் நீ வளர்த்துடுவ. சரி, நீங்க சொல்லிட்டு கிளம்பிடுங்க. நாங்க ஹோம்ல சேர்த்து. இல்லை மேடம், நான் போகல. வேற எங்க போவ? நீங்கள் என்னை விட்டுருங்க, நான் எங்கிட்ட போட்டு. அப்படியெல்லாம் விட முடியாதுமா. இல்லை மேடம், நான் போக மாட்டேன். நான் ஹோமில் இருக்கிறதுக்கு வந்தேன். பின்ன எங்க இருக்க வந்த? ஆ? அவங்க புருஷமா அது? தெரியும் மேடம். அவங்க தானே மேடம் நம்பிக்கை கொடுத்து 2 அதே மாதிரி நம்பிக்கை கொடுத்து வந்த பொண்ணு தானேம்மா அவளும். கூட்டிட்டு போமா அவளை. இருங்க மேடம், ஒரு நிமிஷம் சொல்லு. நான் எங்கே போகிறது? ஹோமில் வச்சு பார்த்துக்குவாங்க. அதுக்காண்டி நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு. இப்போ நியாயம் எல்லாம் கேட்குறல்ல, அதுக்கா வந்து நான் எங்க போவேன்? அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சிருப்பா? உனக்கு இந்த பாருமா, புரிஞ்சுக்கோ, நீ செஞ்சது தப்பு. உன் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு தேவை. இப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணறதுக்கு இருக்கோம். ஆனால் சேஃபாக ஒரு ஹோமில் சேர்த்து விடுறோம். அதுதான் உனக்கு நல்லது. இல்லை வேணாம் மேடம், எங்கே போவ? எங்கேயும் போ. நீ மட்டும் வேணா விட்டுடலாம். வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, கையில் ஒரு குழந்தை இருக்குல்ல. நீ பண்ணுறது மகாபாவத்துக்கு அந்த குழந்தைங்க என்ன போயிடுச்சுது? அந்த பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுமா. ஒன்றும் இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போனோம், இல்லைன்னா உன் புருஷன் வந்து கூட்டிகிட்டு போனோம். உங்கள் புருஷன் வேண்டா சொல்லிட்டாரு இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறோம். இல்லைன்னா ஹோமுக்கு போ. அதெல்லாம தனியெல்லாம் விட முடியாது. உங்கள் டெலிவரிக்கு அவர் பார்த்துப்பாரு, செலவெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. குழந்தை பிறந்தது அவங்கள்ட்ட கொடுத்துட்டு. இல்லை மேடம், தரமாட்டேன். ம், சரி, நீயே வச்சுப்பியா? நீயே பார்த்துப்பியா? சரி, ஆனால் நீ தனியெல்லாம் இருக்கக்கூடாது. டெலிவரி வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. யாரும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்போ ஹோமில் சேர்ந்துக்கோ. நான் அப்படி சேர மாட்டேன் மேடம். ஏன்? நான் சேர மாட்டேன். அப்போ எப்படி இருப்ப? நான் இருந்துக்கிறேன் தனியாக. எப்படி தனியாக இருப்ப? நான் இருந்துக்கிறேன். எப்படி இருப்ப? என்னை பழி வாங்கணும்னு கூட எதுவும் பண்ணும் மேடம், தனியாக இருந்தால். இல்லை மேடம், போனது டைம் அவ்வளோ தூரம் சொல்லி இவருக்கு நான் சப்போர்ட்லாம் பேசலாம் மேடம். என் பிள்ளைங்களுக்கு சரிங்க, என்ன தகப்ப பழி வாங்க? ஃபோன் அடிச்சு இப்படி பேசிருக்கு. விட்டுட்டானே அப்படின்ட்டு பழி வாங்கணும்னு கூட பண்ணுவேன். நீங்க தான் இப்போ என்னைய பழி வாங்கிட்டீங்க. நான் உங்களை பழியே சரி, வாங்கல. உனக்கு தெரியாதா? அவர் இன்னொருத்தியோட புருஷன் 2 பொம்பளை பிள்ளை இருக்கேன். நீ 4 பொம்பளை பிள்ளை தானே உங்க அம்மாவுக்கு. எவ்வளோ வீட்டு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்தாங்க. உன்னைய வளர்த்து கட்டி கொடுத்தோன்னு உனக்கு இப்படியாப்பட்ட லைஃப் இருக்குன்னு சந்தோஷப்பட வேணாம். அவரோட எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஞ்சி தண்ணி குடித்தாலும் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். என்னைக்கு நீ என் வீட்டுக்குள்ளே வந்து காலடி எடுத்து வச்சு நிம்மதியே போச்சு தெரியுமா? என்னைய சாகுங்கிற நிலைமைக்கெல்லாம் விட்டுட்டார். குழந்தை பிறந்து பார்க்கவே என்ன நான் சொல்லியிருக்கேன். இப்போ உன்னை நான் சொல்லி காமிக்கிறேன்னு நினைக்காத. உன் மேலே ரொம்ப என்னமே நான் அழுகுறேன். இப்போ உனக்கு இருக்கே என்னோட வழி. அன்னைக்கு நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? சரி, இப்போ அவர் நல்லவரெல்லாம் கிடையாது. இல்ல மேடம், அவர் எது தப்பு பண்ணிருக்காலும் அவ்வளவு தப்பு. அவர் ஆம்பளைங்கிறதுனால தப்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரை நம்பி இன்னொரு குடும்பம் இருக்கிறதுனால தப்பிக்கிறாரு. அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க ஏத்துக்கிற மாதிரி அவ புருஷன் ஏத்துக்கிறாரா? இல்லையே. இப்ப புரியுதா நான் சொல்றது? அந்த பெண் எப்படி அந்த ஆணை ஏத்துக்கிறது மனநிலையில இருக்காளோ, அதே மாதிரி அந்த ஆணும் அந்த பெண் ஏத்துக்கிற மனநிலையில இருந்தா 2 பேரும் தப்பு பண்ணாங்க, ஆனா 2 பேரும் குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாங்கன்னு இருக்கும். ஆனா தப்பு பெண்ணது 2 பேரும், தண்டனை வாங்கிக்கிறது அந்த பெண் மட்டும். What to do? Sad truth, blatant truth. அதனாலதான் பெண்கள் இன்னும் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம பலகீனத்தை நம்ம பலமாக்கணும். இல்ல நமக்கு பலகீனம் இல்ல,
நமக்கு பலம்தான் இருக்குன்னு நம்பணும். அவள் வந்து அதை அவள் பலகீனமாக்கிக்கிட்டா. அதனால அவள் பாதிக்கப்பட்டுட்டா. அவள் அதை பலமாக வச்சிருக்கா. அதான் போய் சேர்றாரு அவருக்கு. இதுதான் வித்தியாசம். கிளம்புங்க. மேடம் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிக்கோ. பேச நான் என்ன பண்றது? ஹோம்ல ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதுக்காண்டி நான் இருக்கேன். சரி, என்ன பண்ணலாம் சொல்றேன். என்ன பண்ணலாம்? நீ ஒரு சொல்யூஷன் சொல்லுமா. நீ ஒரு சொல்யூஷன் சொல்லு. உட்காரு தம்பி, நீ சொல்லு. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா, நீ சொல்லு. என்ன பண்ணலாமா? ஒரு துணையா இருக்க சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு துணை? அவங்களுக்கு இருக்க சொல்லுங்க. அதுங்க அவங்களுக்கு ரெடியானா தாராளமா 2 பேருக்கு துணையா இருக்கட்டும். உங்களுக்கு ஓகேம்மா? அப்ப நான் என்ன பண்றது? உனக்கு 2 சாய்ஸ் தாம்மா. ஒண்ணு மேடம், நான் ஹோம்ல எல்லாம் சேர மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நான் போய்க்கிறேன். எங்கேயாவது. எங்க போவீங்க? எங்கேயாவது போய்க்கிறேன் மேடம். எங்கேயாவதெல்லாம் அனுப்ப முடியாதுமா. இல்ல, நாங்க போலீஸ்ல ஒப்படைச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணா போக்கீங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. சாரி, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இல்ல மேடம், நான் மட்டும் எப்ப பார்த்தாலும் பாதிக்கப்படணுமா? யோசிச்சிருக்கணும். சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். அரிஃபா விட்டுட்டு உங்க கூட வரறா கேளு, கூட்டிட்டு போ. அரிஃபாவோட அப்புறம் ஏன் துரோகம் பண்ணீங்க? உங்களுக்கு நான் பண்ணது தப்பு தான் மேடம். இப்படி எப்ப பார்த்தாலும் அங்கேயும் அப்படிதான் சொன்னீங்க, ஜமாத்துலயும். அவங்க சொன்னா நீ அதை மதிக்கணும்ல. நான் ஹோம்லலாம் போய் இருக்க முடியாது மேடம். யாரும் அப்புறம் எங்க போவீங்க? அனாதை மாதிரிலாம் இருக்க முடியாது என்னால. அனாதை ஆகிறது யாரோடும் தப்பு கிடையாதுமா. ஆனா நீங்க செஞ்சது தப்பு. நான் செஞ்சது தப்பு தான் மேடம், தெரியும். அதுக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். என்னப்பா செய்யறது? அதோட தண்டனை நீ மட்டும் இல்லை, உன் பசங்களும் அனுபவிக்கிறாங்க. அதான் கஷ்டமான விஷயம். கொஞ்சம் பேசி பாருங்க மேடம் எனக்காக. நானே இப்போ போய் ஹோம்லலாம் போய் இருக்க முடியாது மேடம். நீங்க கிளம்புங்கம்மா. மேடம் கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. கொஞ்சம் பேசி பாருங்க மேடம். நீ உட்காருமா. நீ அங்க உட்காரு. எனக்காக கொஞ்சம் அவங்க கிட்ட நீ உட்காருமா. மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பா யோசிக்க முடியும்? எங்க போய் நான் அனாதையா இருக்கேன். நீ கொஞ்ச நாள் யோசனை பண்ணி நீ பாத்தியா? அன்னைக்கு பச்சை சிசுவை வச்சுதானே நான் உட்கார்ந்துருந்தேன். உன்னை திருப்பி இந்த தப்பு நீ செய்யாதன்னு சொல்லி தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட நீ பொம்பளை பிள்ளை அசிங்கப்படுவான்னு நான் யோசனை பண்ணேன் மேடம். பொம்பளை பிள்ளை இவர் செஞ்ச காரியத்துக்கும் ரொம்ப அசிங்கப்பட்டு உன்னை எவ்வளவு இதா ஒரு இது கூட நாங்க பண்ணோம். கிளம்புங்கம்மா, டைம் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் எங்க நான் ஹோம்ல இருக்கிறதுக்கு நான் வந்தேன் சொல்லு. இதெல்லாம் யோசனை நகையெல்லாம் இவ்வளவு கொடுக்க வேணும் எனக்கு போனேன். கொஞ்சமா சரி, நான் சொல்றியே என் லைஃப நீ யோசனை பண்ணியா? 2 பிள்ளைங்க இருக்கே, அத்தானே யாருன்னே தெரியாம என் புள்ள வளர்ந்துருக்கு 9 மாசம். எவ்வளவு கஷ்டம். எங்க அம்மாவை கூப்பிட்டாங்க மேடம், யாரு கூடயுமே நான் போக. கிளம்புங்க, கிளம்புங்க. நீங்க கூட்டிட்டு கிளம்புங்க. கொஞ்சம் நீங்க தாங்க இது பண்ண. உன் புருஷன்ட்ட நீ பேசினாப்பா, அவனு தப்பு செஞ்சு காலில் விழுந்தா தப்பு இல்ல, அதை கூட நான் வச்சுக்கிறேன். அதை தானே மேடம் சொல்றேன், நான் வச்சுக்கிறேன்னு. நீ தப்பு பண்ணிருக்க, தப்பு பண்ணது நீ ஏன் உணர மாட்டேங்கிற? உன் புருஷன்ட்ட பேசு. அந்த பயம் அல்லாவோட பயம் அதிகம் உள்ளவரு. அவர்கிட்ட கொடுத்துடு. அல்லாவோட உனக்கு தான் கிடையாது. பெரிய குழந்தை இவரை எப்படி ஏத்துப்பாரு? அவங்க எப்படி ஏத்துப்பாங்க? இவரை விட அவர் தப்பு பண்ணவரு. உங்களுக்கு வேற ஒரு பொண்ணும் பாத்துட்டாங்க மேடம், உசைனுக்கு. இவருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்காங்கம்மா. பொண்ணோட பெரிய பொண்ணை எப்படி அவங்க ஏத்துக்க முடியும்? ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். ஹோம்ல போய் சேர்ந்துக்கிறதுக்கு வந்தேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேக்கா. என்னம்மா பண்ண சொல்றேன்? ஒண்ணுமே பண்ற அளவுக்கு நீ எதுவுமே வைக்கவே இல்லம்மா. பண்ற இவ்வளவு தூரம் நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பொண்ணு, உன்னை பத்தி நினைக்கவும் தான் மேடம் நின்று பேசுறேன். இல்லாட்டி நான் எப்பயே கூட்டிட்டு போயிருப்பேன். நீங்க தானே சொன்னீங்க நம்பிக்கையா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்க கூட போனாலும் பாத்துக்கிறேன் தானே, இப்ப இப்படி விட்டுட்டு போறீங்க. அக்கா சொல்லுங்க அக்கா கொஞ்சம். எப்படிப்பா நான் ஏத்துக்குவேன்? நீங்க சொல்லுங்க, மனசாரதான் போறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க என்கிட்ட, ஏதாவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்படி பேசிட்டு இருங்க? உள்ள பிறக்கிற வரைவெல்லாம் வச்சு பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுங்கிற நீ யோசனை பண்ணிக்கோ. உள்ள பிறக்கிறவரை எங்க வச்சு பாத்துப்பீங்க?
திருச்சியில் ஏதாவது ஒரு வீடு பார்த்து வேணாலும் வைக்கிறேன், செலவு காசு தரேன், நீ அங்கேயே இருந்து பாரு. உனக்கு என்ன வேணும்? நான் இவங்களோட இருக்கணும். அவங்க ஒத்துக்கணும்லம்மா அது. அக்கா நீங்க தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கக்கா. என்னக்கா நான் இப்படி இருக்க முடியுமாக்கா? சொல்லுங்கக்கா. நான் அது எல்லாத்தையும் விட்டுதான், எவ்வளவு சொந்தங்க எனக்கு விட்டுட்டுதானே. ஏன் வந்த? கொஞ்சம் ஏன் வந்த? பாடுங்கக்கா. உன்னை வான்னு கூப்பிட்டாரா? ஏன் வந்த? இவன்கிட்ட எவ்வளவு தூரம் கேட்ட, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டியாக்கா நீ கேட்டில? உன் அக்கா வரந்தா நீ இப்படி செய்வியா? நான் மாசமா இருந்தேன்னா அதுக்குன்னு மனசை மாத்தணுயா? நீங்கள் மாறி போவீங்களா? நான் பாடுபட்டேன் தெரியுமா? இன்னமே எனக்கு வந்து உன் மேல இறக்கம் தான் நான் படுறேன். என்னைய மாதிரி நீனும் ஒரு பொண்ணு, உன்னை என் பக்கத்துல வச்சனா நான் சீக்கிரம் செத்து போயிருவேமா? என் பிள்ளைங்க அனாதையா நிக்கும். நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, என் பிள்ளை அனாதையா நிக்குமே. அப்படிலாம் பண்ண மாட்டேன். பண்ணாம தான் திருப்பி வந்து கூட்டிட்டு போனியா? திருப்பி நீ கூப்பிடவும் தானே வந்தாரு. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் கஷ்டப்பட்டா உன்னால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிச்சை ஒண்ணுதான் எடுக்கல. அவருக்கு என் பெரிய பொண்ணுனா அவ்வளோ உயிர், நானா அவ்வளோ உயிர். அந்த 15 நாள்லயே அனுபவிச்சுதான் இங்க வந்திருக்காரு. இங்க வீட்டுக்கு எங்களோட வந்திருக்காரு. வந்துமே திருப்பி இது கொடுத்த டார்ச்சல் தான். ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்களேன். நீ வாங்க நம்ம போலாம். நீங்க குழந்தை வேற அழுவும். ஐயோ ப்ளீஸ்க்கா, உங்களை நம்பிட்டு இருக்கேன்க்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்சமாச்சு எனக்கு கூட சொல்லுங்க மேடம். என்னைய ப்ளீஸ் மாசமா இருக்க, பேசாம போ. நீங்க வாங்க போலாம், எனக்கு மயக்கமா வருது. அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்காகக்கா. அக்கா கொஞ்சம் பாருங்க அக்கா. அக்கா புள்ளே, நான் ஒண்ணு கேளு, நான் சொல்றதை கேளு ஒரு நிமிஷம். புள்ளைய கொடுத்துருட்டோம் மேடம் என்கிட்ட. அவங்க அம்மா அவளை பாப்பாங்க. ஐயோ நீ விடுமா என்னைய? அக்கா ஏன்க்கா அப்படி பண்றீங்க? ஏய் கீழே உளுந்துராத. அக்கா ப்ளீஸ். உனக்கு வேணா அது அசால்ட்டா இருக்கும், நான் அப்படி இருக்க மாட்டேன். உட்காரு மேடம் சொல்றதை கேளு. உட்காரு. வீணாக்கிடுவா மேடம், குழந்தையும் வீணாக்கிடுவா மேடம். அவளை நம்பி உனக்கு என்ன வேணும்? பாத்துக்கணும் மேடம். கேள உங்கள்கிட்ட. ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அக்காவது கிட்டாவது அக்கா நான் உங்ககிட்ட அந்த பேச்ச பேசாத. 8 மாசமா நான் படுற துன்பம். சரி, நீங்க இங்க இருந்து போனீங்கன்னா வேற இடத்துல போய் இருக்க முடியுமா? போய்க்கிறோம், நான் கூட்டிட்டு போய்க்கிறேங்க மேடம். எங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம். உங்க பொண்ணே மருமகனே கூட்டிட்டு போய்க்கிறோம் மேடம். இப்ப 8 வருஷமா நான் 8 மாசமா வச்சு பார்த்தா நம்ம அதை கூட்டிட்டு போய்க்கிறேன். வேற என்னமா பண்ண சொல்ற நீ? அவர்தான் திருச்சியில வீடு பார்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னார்ல மேடம். அப்ப போறியா? போறேன். ஆனா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் அவர் எங்க சேர்த்து விட்டாலும் சரி மேடம். அவர் எங்க சேர்த்து விடுவாரு? இல்ல உங்ககிட்டே வந்து விட்டாலும் சரி மேடம். உங்ககிட்ட வந்து விட்டாலும் அது என்ன இப்ப போக மாட்டேன் அப்ப போவ? மேடம் ப்ளீஸ் மேடம். ஐயோ என்ன மேடம் நான் பண்றது? தப்பு பண்ணா இதுதான் நிலைமை. நான் என்ன மேடம் பண்ணுவேன்? அவர் தான் சொல்றாருல மேடம். அவர் என்ன சொன்னாரு? திருச்சியில வீடு பார்த்து அதுக்கு அவங்க ஒத்துக்கணும்ல. உன்னோட இப்பயே இப்படி இவ்வளோ டிவி ஒளிபரப்புல இப்படி பாடுபடுத்துறியே, அவரே முடியாதவர். எந்த நிலைமையில என்ன ஆகும்னே அவருக்கே தெரியாது மேடம். 6 மாசமா பாத்ரூம் கழுவிருக்கேன், எல்லாமே சொன்னேன் மேடம். அவர் பார்க்கதான் மேடம் உடம்பு இருக்கு. பச்சைப்புள்ள மாதிரிதான் இந்த கை. நான் கூட அல்லனே மருமை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், உன்னை பாதுகாப்பான்னு ஒரு இடத்துல சேர்க்க முடியும். இப்போ இந்த எபிசோட்ல நமக்கு வேற வழி இல்லை. அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டை ஏத்துக்கிறதுக்கு அவ தயாரா இருக்கா. ஆனா இன்னொரு 2 மனைவி கூட வாழறதுக்கு அவருக்கும் விருப்பம் இல்லை. அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் கடமைப்பட்டிருக்காரு. ஆனா இந்த பொண்ணு முதல் மனைவி அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால அவங்கள நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இவங்களுக்கு வயத்துல குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட பொறுப்பை இவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கூட இல்லைன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர். ஆமா, ஆம்பளை தப்பு பண்ணவர் தப்பிச்சிட்டாரு, பொம்பளை தப்பு பண்ணவ கஷ்டப்படுறா. வேற வழி நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும்.
பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவ டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணறதுக்கு நமக்கு அவ கூட இருக்கலாம். சொல்லுங்கக்கா ப்ளீஸ். அதுதான் நம்மளால பண்ண முடியும். அவளுக்கு போலீஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு அவ விருப்பப்பட்டானா அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அதை கரெக்டா அவ பயன்படுத்திக்கிட்டு அவ பண்ணான்னா நல்லா இருக்கும். இந்த பொண்ணையும் மருமகனையும் நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. நான் அவளால சமாளிக்க முடியல. இல்ல நாங்க கூட்டிட்டு போயிடுறாங்க மேடம். அவளால சமாளிக்க முடியல. என்னன்னா இவ ரொம்ப இது பண்றா. நாங்க அவளால சமாளிக்க முடியல. இப்படிதான், அதுதான் உண்மை. வீட்லயும் இப்படிதான் நாங்க அவளுக்கு கொடுக்கறது உதவி அவ எடுத்துக்கிட்டான்னா நல்லது. ஏன்னா அவ மட்டும் இல்ல, 2 குழந்தைங்க இருக்கிறதுனால. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நீ பொறுமையா இரு. உன் புருஷன்ட்ட நீ பேசு, கண்டிப்பா ஏத்துக்குவாரு. நீ ஏன் இவ்வளவு கெஞ்சிரிய ஏங்கிட்டு நான் பேசவா புருஷன்டா? உங்க முன்னாடியே வேணா பேசுங்க மேடம், ஆனா ஏத்துக்க மாட்டாரு. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கம்மா. எனக்கு அப்படி விட்டுட்டானே. நீ பேசாம இருக்கணும். மேடம் பேசுவாங்க. ஏதாவது பண்ணுங்கக்கா, நீங்களும் ஒரு பொண்ணு தானக்கா. நீங்க புடிச்சுக்கோங்க மேடம், நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். என்ன அவரே முடியாதவர். இப்ப நான் போய் வேலைதான் மேடம் நானும் பார்க்கணும். கையாதே மாவல்லையோ எனக்கே சுழுக்கணும். நான் கஷ்டப்பட்டு கொடுக்கணும், சம்பாரிச்சு வீட்டு வேலை செஞ்சு இது பண்ண ஹோட்டல்கள்ல இவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சுறாளே. அவ கட்டின புருஷன் 6 வருஷமா 7 வருஷமா குடும்பம் நடத்திருக்காருல்ல, கெஞ்சலாம்ல. ஏன் மேடம் ஐயோ என்ன நீ சாமடிச்சிடாத. என் புள்ள உடம்புல ஒண்ணுமே இல்ல, அப்படியே தேத்தி நான் உட்கார வச்சிருக்கேன். சும்மா இரு நீ. ஆமா கெஞ்சுறாளே மேடம். ஒரு நீ எதுக்குமா அந்த அம்மா அப்படி தொந்தரவு பண்ற? விளையாட்டாது பொம்மை, அது சொல்லுங்கக்கா. பொம்மை விளையாட கூட சொல்ற மாதிரி இருக்கு. அங்க போய் உட்காரு நீ. மேடம் நான் அந்த நான் பாத்துக்குவேன்னு நான் சொல்லியிருக்கேன். திருப்பி இவ போனால எந்த தொடர்புமே நீ வச்சுக்க கூடாது. நான் விட மாட்டேன். மிரட்டிக்கிட்டே போனெல்லாம் மாத்திடுமா? போன்லாம் மாத்தினேன். அதெல்லாம் அங்கங்க இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு தெருவுல இருக்காங்க பாருங்க மேடம். அந்த சிம்மா போட்டு கேட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்க புருஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுமா, அதுதான் முக்கியம். இவ இப்படி டார்ச்சர் பண்றானா யாருக்குமே செத்து போயிருவானா ஒரு பயம் தானே மேடம் இருக்கும். இப்பயே இவ்வளவு பிடிவாதம் பண்றாளே. ஒரு விஷயம் பண்றியா, நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடு. கண்டிப்பா கொடுப்பேன். கேஸ் கொடு, இவன் மேல கேஸ் கொடு, உங்க புருஷன் மேல கேஸ் கொடு. போங்க, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க கிளம்புங்க. நான் அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்றேன். வேண்டாம்னா அனுப்பி. வேற என்ன பண்ணாது? இவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தா அவ கேட்கல. அசிங்க பண்ணுமா இன்னும் புள்ளையே நினைவே. ஏன் இப்படி நினைக்கவே மாட்டேங்கிற? அப்ப நீ அதை பண்ணிட்டே இரு. பதுக்காம நம்ம போலாம், போலீஸ் கேஸ் பண்ணிடலாம், ஃபைல் பண்ணிடலாம். கூட்டிட்டு போங்கம்மா. இப்பவே ஃபைல் பண்ணிடுறேன். அந்த பொண்ணு வந்து போலீஸ் கேஸ் கொடுக்க போறா. உன் பேர்லயும் அவங்க ஹஸ்பண்ட் பேர்லயும் போலீஸ் கேஸ் கொடுக்க போறா. அதை ஃபேஸ் பண்ணிக்கோ. ஏன்னா உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் சொன்னா நீ ஏத்துக்கல. இப்போ என்னன்னா, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன்னா இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றோம், எல்லா சப்போர்ட் கொடுக்குறோம், டெலிவரி பார்க்குறோம், அந்த பெரிய குழந்தைக்கு என்ன வேணுமோ பண்ற, என்ன சொல்லி அவ கேட்கல. அந்த பையனுக்கு உடல் நல்லா சரியில்லை. அவங்க பொருளாதார ரீதியா அந்த குடும்பம் வந்து செட்டில்டு கிடையாது. அதனால பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பையனா அந்த பொண்ணு தான் அந்த பையனே பாத்துக்கிறா. ஏன்னா அவருக்கு வேலைக்கு போக முடியாது, கஷ்டமா ரொம்ப கஷ்டப்பட முடியாது. வேலைக்கு போயிட்டு தான் மேடம் இருந்தாங்க, போன வாட்டி தான் மேடம் விட்டாங்க. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. ஒரு ஆணை சார்ந்து தான் வாழணுங்கிறது கிடையாது. உழைச்சு சாப்பிடு. உங்க அப்பா என்ன பண்ணாரு? போயிட்டாங்க. உங்க அம்மா என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? உழைச்சு. உனக்கு செஞ்சானா? உன் குழந்தைங்கள பார்த்துருந்தானா? நான் பார்த்துக்கிறேன் மேடம், தனியாக போயிருக்கேன். அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? எந்த விதத்துலையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ பார்த்து போய் அவன் பசங்க 2 பேரையும். சரி, அவள் கேஸ் கொடுத்துருக்க போறா. இப்போ ஆல்ரெடி ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு, நான் தனியாக போய்க்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து என் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்னு எழுதி கொடுத்துட்டு, இல்லை உன்னை ஜமாத்தில் ஒப்படைக்க சொன்னான்னா சொல்ல, நாங்கள் ஒப்படைச்சிடுறோம். அங்கே எழுதி கொடுத்துட்டு நீ போக்க. ஆனால் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. கேரண்டி? சரி, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.